குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். அஸ்மத் குருபியோ நமகா விகணச மகா குரவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி 4/7/2024 வியாழக்கிழமை, திரையோதசி திதி காலை 6:25 வரை, பின்னர் சதுர்தசி மறுநாள் காலை 5:31 வரை, பின்னர் அமாவாஸ்யை. மிருகசீரிஷ நட்சத்திரம் மறுநாள் காலை 4:51 வரை, பின்னர் திருவாதிரை. இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யம கண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வார சூளை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, இன்னைக்கு வேலைக்கிழமை யோகம் நல்லாலேயே எதுவும் செய்யக்கூடாதா? எந்த ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு? இன்றைக்கி 4:56 வரைக்கும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமும், அப்புறம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு நாளில் யோகம் நன்னா இல்லை, மரண யோகமாக இருக்குன்னா அதுக்குன்னு அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம தள்ள வேண்டியதில்லை. இன்றைக்கி குருவாரம், வியாழக்கிழமை. இப்போ நீங்கள் வழக்கமாக ராகவேந்திரர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி மரண யோகமாக இருக்குன்னு போகாமல் இருக்கலாமா? அதனால் வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் யோகம் நன்னா இல்லைன்னா கூட ஹோரை நல்ல ஓரையாக பார்த்து செய்யலாம். அதுக்கான சில நேரத்தை கொடுக்குறோம் இல்லையா? அந்த நல்ல நேரங்களில் சில தவிர்க்க முடியாத செயல்கள் இருக்கும் இல்லையா? அதை செய்யலாம். இப்போ ரொம்ப நாளாக காத்துட்டுருப்பீங்க, அந்த சமாச்சாரம் இன்றைக்கி முடிவுக்கு வரும். இப்போ அது விஷயமா பேசலாமா வேண்டாமான்னா, நீங்கள் இன்றைக்கி மரண யோகமாக இருக்குன்னு தவிர்க்க முடியுமா? இன்றைக்கி விட்டால் நாளைக்கு பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால் சில தவிர்க்க முடியாத செயல்களை இன்றைக்கி மரண யோகம்னு சொல்லி தள்ளாமல் அது இன்றைக்கி இருக்கிறதுலே நல்ல நேரமாக பார்த்து அந்த காரியங்களை நம்ம செய்யலாம். மேஷராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனையோட எல்லா செயல்கள்லையும் ஈடுபடுவீங்க. உங்களுக்கு எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் பணியில் தீவிர முயற்சியோடு செய்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உங்களோட உழைப்பு கால நேரம் பார்க்காது. உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கால நேரம் பார்க்க மாட்டீங்க. சில பேர் படிக்க ஆரம்பிப்பா, இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்துன்னு வேலை செய்வா, பார்த்தீங்கன்னா அது 12 மணி ஆகிடும். அது மாதிரி கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. அதே நேரத்தில் பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும்போது இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க. கவனக்குறைவாக நீங்கள் அதை வேறு எங்கேயாவது வச்சுட்டோ அலையும்படி ஆகலாம். அதனால் கொஞ்சம் பணத்தை பேங்க்குக்கு எடுத்து போனாலும் அல்லது பணத்தை இடம் எடுத்து போனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தை கையாளக்கூடிய இடத்துல இருக்கிறவாலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகம் செய்வோருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி முடியும். சக ஊழியர்கள் ஆதாயமாக இருப்பா. சொந்த தொழில் செய்வோர்கள் விரைந்து முடிக்க வேண்டி வரும். ஓய்வே இருக்காது. இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய நபர்கள் தேடி வரக்கூடும். புகழும் பணமும் கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியில் தடை தாமதங்கள் மாறும். நல்ல முன்னேற்றமான பலன்களை காண முடியும். அதிக லாபம் தரும் ஒரு செயலை செய்வீர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறிப்பிட்ட பொழுதும் சாமர்த்தியமாக அதை தீர்த்து வெற்றி காண்பீர். பழைய கடன் தொல்லைகள் அடைய புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். அதே நேரத்தில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். புதிய வாய்ப்பு தேடி வந்தாலும் பழைய ஒப்புக்கொண்ட விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கணுன்றதை இன்றைக்கி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட சின்ன சின்ன இடையூறுகள் மாறும். அதே நேரத்தில் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களிடம் அதிக நட்பு பாராட்டும் குணமுடையவராக இருப்பீங்க. நண்பர்கிட்ட அதிக நட்பு பாராட்டுவீங்க. நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முயற்சிப்பீங்க. சில செயல்களில் தீவிரமாக இருப்பீங்க. வரவுகளை கையில் கிடைச்சாலும் வசதிகள் பெருகினாலும் செலவுகளுக்கு குறைவு இருக்காது. சில விஷயங்களில் உறவுகள் கை கொடுப்பர். நீண்ட கால நோய் தீரும். அதே மாதிரி தேடி வரும் தகவலால் பயணம் ஒன்று உருவாகும். உத்தியோகம் செய்பவர்கள் பதவி உயர்வு பெற்று மகிழ வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் இருப்போர் பரபரப்பாக இருப்பீர். சில காரியங்களை வெற்றிகரமாக முடித்து நிம்மதி காண்பீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு வருமானம் கைகூடி வரும். முதலீடுகள் சொந்த தொழில் செய்வோருக்கு பெருகும். குடும்பத்தின் நலம் உயரக்கூடும். குறைகள் நிவர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் சாதகமாக முடியும். மன அமைதி கிடைக்கும். சில கணவன் மனைவி பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஜோதிடத்தில் அதிக பற்றும் தெய்வீக நம்பிக்கையும் உடைய மிதுன ராசி அன்பர்களே, சிந்தனை திறனும் எழுத்தாற்றலும் சிறந்து விளங்கும். எதிர்பார்த்தபடி திட்டமிட்ட காரியத்தை முடிப்பீர். குறிப்பாக பத்திரிகை துறையில் உள்ளோருக்கு இன்று நல்ல தினம். தொலைபேசி மூலம் ஒரு நல்ல தகவல் தேடி வரக்கூடும். பல முறை முயற்சி செய்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் எண்ணப்போக்கு சாதகமாக இருக்கும். பாராட்டு தேடி வரும். புகழ் கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கூட்டு முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ள சிறு சிறு குறைகள் மறையக்கூடும். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். சிறு கடன்கள் தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தெய்வீக நம்பிக்கை அதிகப்படும். நீதிக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் தரும் கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டபடி செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கும் தினம். சிறு சிறு தாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் தளர்ந்திட மாட்டீர்கள். உதவிகரம் நண்பர்கள் நீட்டுவர். பணவரவு நல்ல முறையில் வந்து சேரும். செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். தடைகள் விலகி ஒரு காரியத்தை சாதிப்பீர். உத்தியோகம் செய்பவர்களுக்கு பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். உயர் அதிகாரிகளின் கோப பார்வைக்கு ஆளாகக்கூடும். ஏன்னா கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். கூட்டு முயற்சி ஓரளவு லாபம் தரும். பங்கு சந்தை சுமாராக இருக்கும். குடும்பத்தாருடன் சிறு பிரயாணம் மேற்கொள்வீர். பகை மறையும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் விலையுயர்ந்த பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். சிம்மராசி அன்பர்களே, உறவுகளிடையே அதிக பாசத்துடன் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய நினைப்பீர். நீங்கள் தீவிர முயற்சியுடன் ஈடுபட்டாலும் சிறு சிறு தடைகள் தோன்றும். இருந்தாலும் வெற்றி உங்களுக்கே. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரியோரை சந்திப்பீர். வரவு செலவுகள் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகம் செய்வோர் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் புரிவோர்களுக்கு சிறு சிறு தடை இருந்தாலும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். தடைப்பட்ட பணமும் தேடி வரக்கூடும். தெற்கிலிருந்து வரும் செய்தி தென்றலாக இருக்கும். பெரியோர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வயதானவர்களின் வாழ்த்து செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று வரும். சுபகாரியம் முடிவாகும். நீண்ட நாள் திட்டமிட்ட ஒரு காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்ய திட்டமிடுவீர். கன்னிராசி அன்பர்களே, செயல்திறனில் அதிக பரபரப்புடனும் வெற்றி காணும் நோக்கத்துடனும் செய்யக்கூடிய குணநலம் மிக்கவர் நீங்கள். உங்களது முயற்சிகள் அத்தனையும் வெற்றி தரக்கூடிய தினமாக இன்று இருக்கும். உத்தியோகம் செல்லும் சிலருக்கு பணியில் நல்ல மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு பெற வாய்ப்புண்டு. மனமகிழ்ச்சி தரும் செய்தி வரும். பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். குழந்தைகளால் பெருமை தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். சிலருக்கு சேமிப்பு அதிகப்படும். பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். விலகிச் சென்ற உறவுகள் வீடு தேடி வரக்கூடும். புதிய கடன்கள் வாங்க திட்டமிட்டோருக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு எதுவானா இருக்கலாம், புதிய கடன் வாங்க திட்டமிட்டோருக்கு அது கையில் கிடைத்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. தந்தை வழி உறவுகளில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள்.
கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும், அதிக லாபம் தராது, ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். பங்கு சந்தையில் ஸ்பெக்குலேஷனில் புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். துளாராசி அன்பர்களே, கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கும் துளாராசி அன்பர்களே, நீங்கள் தீவிர முயற்சியுடன் சேர்ந்து செய்யும் வேலைகளில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புண்டு. எடுத்த காரியத்தில் முன்னின்று அதில் நல்ல தடை தாமதங்களை மாற்றி நல்ல பெயரை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வழக்கமான பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. மற்றவரது செயலையும் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். சொந்த தொழில் இன்று லாபம் தரும். உழைப்பால் சில காரியங்களை நல்ல முறையில் செய்து முடிப்பீர்கள். கூட்டு தொழில் மகிழ்ச்சி தரும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். குடும்பத்தார் சிறு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் அது மாறும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரக்கூடும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் தேடி வரும். கடன் உள்ளவர்கள் சிறு கவலை தந்தாலும் அந்த கடனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்களது உழைப்பு இன்று நல்ல பலனை தரக்கூடிய தினமாக இன்று விளங்கும். எந்த வேலையையும் ஊக்கத்துடன் செய்யும் விருச்சிகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த காரியங்களை சாதிக்க சற்று பொறுமை காக்க வேண்டி வரலாம். பொறுப்புகள் சுமை கூடும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சொந்த தொழிலில் ஏற்றங்கள் உண்டு. நீண்ட காலமாக திட்டமிட்ட ஒரு காரியத்தை செய்து முடிக்க நண்பர்கள் உதவி புரியக்கூடும். தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் கை கொடுக்கும். வெளியூரிலிருந்து வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். பேச்சில் கனிவுமிக்க தனுராசி அன்பர்களே, எந்த செயலை செய்யும் பொழுதும் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகம் செய்பவர்கள் பதவியில் உயர்வு பெறக்கூடும். சம்பள உயர்வும் வரலாம். எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு மகிழ்ச்சி தரக்கூடும். சொந்த தொழிலில் திருப்பங்கள் உண்டு. புதிய நபரால் தொழில் வளர்ச்சி உண்டாகும். அந்நிய மொழி பேசுவோர் கை கொடுப்பர். பண விரயங்கள் குறையும். கூட்டு தொழிலில் ஏற்றங்கள் இருக்கும். கூடுமானவரை மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் சீரான சூழ்நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம் நடைபெறும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு மனமகிழ்ச்சி தரும் செய்தி உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை சாதிக்க இன்று மதியம் வரை பொறுத்திருக்க வேண்டும். பேச்சிலும் செயலிலும் வேகமுடைய மகர ராசி அன்பர்களே, முயற்சியில் அதிக கவனம் தேவை. எதையும் நிதானித்து முடிவெடுப்பது நன்மை தரும். செயல்களின் திறமை கூடும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருந்து கடமைகளை செய்ய வேண்டி வரும். உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைத்தாலும் உங்கள் உழைப்பு அதிகப்படும். நண்பர்களின் ஆதரவு நல்ல முறையில் இருக்கும். நீண்ட காலம் எதிர்பார்த்த கடனுதவி சில பேருக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் அபிவிருத்தி அடையும். பங்கு சந்தை ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. கல்யாணத்துக்கோ இல்லை சொந்த தொழிலுக்கோ ஒரு இடத்துல ரொம்ப நாளாக எதிர்பார்த்திங்கன்னா அந்த பணம் தேடி வர வாய்ப்புண்டு. வீடு அல்லது நிலம் விற்க திட்டமிட்டிருப்பீர். அந்த விஷயத்திற்கு இன்று ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. வயதானோர் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் அதிக லாபம் பெறுவீர். எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்ட வெற்றியை பெற சற்று முயற்சி செய்ய வேண்டி வரும். சிறு சிறு தடைகள் சோதனைகள் தோன்றலாம். இருந்தாலும் உங்கள் முயற்சி சோதனைகளை சாதனைகளாக மாற்றும். உத்தியோகம் செய்பவர்கள் அதிகாரிகளின் சிறு சிறு மனக்கசப்புக்கு ஆளாகலாம். சக ஊழியரிடம் சற்று அனுகூலமாக பேசுவது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் ஓய்வின்றி உழைக்க நேரும். சில செயல்களை விரைந்து முடிக்க வேண்டி வரலாம். நிர்பந்தம் ஏற்படும். கூட்டு முயற்சி ஓரளவு பலன் தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டி வைக்க மறுபடியும் சொல்கிறோம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தோன்ற சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரும். சில பிரிந்த உறவுகள் தேடி வருவார்கள்.
சிலருக்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். கனவுகள் நனவாகக்கூடிய திட்டங்களை இன்று தீட்டுவீர்கள். கல்யாண சம்பந்தமான ஒரு விஷயத்தை, சுபகாரியத்தை இன்று முடிவு செய்ய வாய்ப்பு உண்டு. மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக தோன்றும் மீனராசி அன்பர்களே, கூடுமானவரை இன்று தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அதாவது யாராவது பெரிய உதவி கேட்டால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. தேவையற்ற வார்த்தைகளை தள்ளி வைங்க. நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற மற்றவரது உதவி தேவை. நீங்கள் அதை கேட்டு தான் வாங்க முடியா இருக்கும். குடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும். கூடுமானவரை இன்றைக்கி சொந்த தொழிலுக்கு கடன் வாங்கிறத தவிர்க்கலாம். அதாவது ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும்னு அவசரப்பட்டு வட்டி கணக்கு போடாமல் அதிக வட்டிக்கு வாங்கிடாதீங்க. விடுமுறை சென்றவரின் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் பொறுப்பில் உள்ளோருக்கு வரும். முக்கியமான பொறுப்பில் இருப்பீங்க. அந்த பொறுப்போடு நீங்கள் மற்றவங்களோட உங்கள் சக ஊழியரோட பொறுப்பும் அவங்க விடுமுறை எடுத்து லீவ் எடுத்துன்னு போயிடுவா. அந்த பொறுப்பையும் நீங்கள் சேர்த்து செய்யும்படியாக வந்துடும். சில தொழிலில் சுறுசுறுப்பு கூடும். பண வரவுகள் நல்ல முறையில் இருக்கும். தொழில் வளர்ச்சி காணும். பெரியோர்களது யோசனை பலன் தரக்கூடியதாக அமையும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனமிட்டு பேசி மகிழக்கூடிய தினமாக இன்று அமையும். ராசி யோகராசி நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.